இது சேனல் பேர் மாற்றுறதுக்கான காரணம் எது நீ சொல்லு. சேனல் பேர் வந்து இதுக்கு முன்னாடி யுவராஜ் ஜேடி விளாக்ஸா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் கம்மிட் ஆகி அப்புறம் ஒரு மேரேஜ் லைஃப்ல என்ட்ரு ஆனதுனால இந்த விளாக்ஸை வந்து யுவி பவி விளாக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சீரடி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். எல்லாம் மேரேஜ் ஆனவொடனே ஹனிமூன் எங்கே போவாங்க? ஊட்டி கொடைக்கானல் தான் போவாங்க. நம்ம டிவோஷனல் ட்ரிப்பு நம்மளை சேர்த்து வச்ச அந்த காட்க்கு ஃபஸ்ட்டு நம்ம போய் தேங்க் பண்ணிக்கல. அதனால இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ட்ரிப்பை நான் ஓகே பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து நம்ம சீரடி போகலான்ட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை இப்போது நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆமாம், நானும் இது வரைக்கும் போனதில்லை. நானும் தான் ஃபஸ்ட் டைம். இல்லை, செக்இன் ஆகிறதுக்கே அவ்வளோ பெரிய ப்ராசஸ், 1 hour ப்ராசஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இதில் வேறு இவர் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா, டைம் ஆகலைன்னாங்க. நான் தான் சொன்னேன் நம்ம செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் ஆகிருக்கு. முன்ன பின்ன போயிருந்தானே தெரியும் எனக்கும். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? தெரியலன்னா கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு நேரம். இப்போ வந்து இவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூப்பிட்டு போகிறேன்னு. இந்த ட்ரிப்பில் பண்ண ப்ராமிஸ் அடுத்த வாட்டி நடக்கும்போது அதையும் ஒரு விலாக எடுத்து போடுவோம். அடுத்த வாட்டி தானே, அடுத்த வாட்டி எப்போனாலும் அடுத்த வாட்டி ஆகலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம். அடுத்த வாட்டின்றது ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ, அதுதான் அடுத்த வாட்டி. 5 வருஷம் கழிச்சுன்னா அங்கிள் வந்ததுக்கப்புறம்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது. சரி, ஓகே. இந்த டிவோஷனல் ட்ரிப் முடிஞ்சோடனே அடுத்த ட்ரிப் வேறு எங்கேயாச்சும் போட முடியுதான்னு பார்ப்போம். போடணும். சரி, ஓகே, போடுவாங்க. கண்டிப்பாக போடுவோம். போகிறோம். சரி, நீ சொல்லு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்கு? அதான் சொன்னேன், அசிங்கப்பட்டு வந்ததுலாம். அது இருக்கட்டும், இதுக்கப்புறம் பார்க்க போகிறது. ஃப்ளைட் ஏறி போய் ஏறினோன்னு இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன ஏறினோன்னு இறங்கிடுச்சு என்ன பண்ணுவேன்? ஏதோ மெக்கானிக்கல் ஃபால்ட்டு, இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் அவசரமாக பேசக்கூடாது. நான் சாமியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நல்லபடியாக போயிட்டு வந்துடணும்னு. இப்படியெல்லாம் வந்து நெகட்டிவாக பேசக்கூடாது. நெகட்டிவாக பேச கொஞ்சம் பயமா இருக்குது, அது இன்னும் அதிகமாக கூடாது. சரி சரி, இல்லை கஷ்டம். உனெல்லாம் கூட்டு மானத்தவர பறக்க போகிறேன் நான். வேற மானம் ஃப்ளைட் ஏற போகுது. அவ்வளோதான், புரிஞ்சு போச்சு. ஏன்னா எனக்கு இதானே ஃபர்ஸ்ட் டைம். சப்போஸ் ஏறணும்னு எனக்கு பயம் இருக்குல்ல. ஏன்னா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எதுவுமே கேட்காம யாரையும் அனுப்பிடுவாங்க. அது இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட், இது டொமஸ்டிக் ஃப்ளைட். தெரியும், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா செக் பண்ணேன். சரி, ஓகே. டிவோஷனல் ட்ரிப்பு ஷீரடி போயிட்டு இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, போயிட்டு கையெழுத்து கும்பிட்டு வந்துட போகிறோம். இப்போ நம்ம இண்டிகோவில் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம்ல, இண்டிகோவிலேருந்து காலையிலே ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து உங்களுடைய ஃப்ளைட் ஒரு அந்த ட்ராவல் சொல்லிட்டு காலையிலே ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ப்ராசஸ் நம்ம பண்ணும்பொழுதும் அவங்க வந்து நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த ப்ராசஸ் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, டியர் இண்டிகோ கஸ்டமர், ஃப்ளைட் 7:25 ஃப்ரம் MAA சென்னை ஏர்போர்ட் ஷால் பி போர்டிங் ஃப்ரம் கேட் 102. இந்த ஃப்ளைட் வந்து 102 கேட்லேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் போர்டிங் அந்த பாஸோட டைமிங் வந்து 25 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கு ப்ரியராகவே 25 மினிட்ஸ்க்கு ப்ரியராக முடிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு விஷ் யூ அ ப்ளசன்ட் ஃப்ளைட் ரிகார்ட்ஸ் இண்டிகோ அப்படின்னு. என்னப்பா இண்டிகோ கூட பாசிட்டிவாக சொல்லு. உங்கள் வாயில் வரல, பாசிட்டிவ்ன்ற வார்த்தையே வரல. ஒரு நிமிஷம் தான். ராட்டினத்தில் போகிற மாதிரி தான் ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பயமா, அது வேற ஃபீல், இது வேற ஃபீல். சம்பளம் போயிட்டு அப்படி மேலே நிறுத்துவோம். இது நிற்காது எங்கேயுமே. வேணாம்னு சொன்னாலும் உன்னால் நிறுத்த முடியாது. இதுக்கு அப்புறம் ஏறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்குவோம். பார்த்துக்கலாம், வந்தாச்சு பார்த்துக்கலாம். ஆமாம் ஆமாம், வீரனுக்கு அழகு இல்லை. மாஸ் முதல் முறையாக உள்ள கிட்ட பார்க்குறோம் ஃப்ளைட்டை. வாங்க போவோம், இறங்கணும். பவி
என்னடி பண்ற? போட்டு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருந்தா இப்படியே கண்டுபிடிச்சு போட்டதுன்னு. ஆமா நீ கஷ்டப்பட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு பல்ப் ஆயிடுச்சு. சரி நீங்க போடல போடுங்க. ஐயோ நான் மாட்டேன் இப்ப. இது போடணுமா இப்ப? ஆமா இப்பதான் அதுக்கு டாஸ்க். நான் சொல்லி தர மாட்டேன். ரொம்ப பரி பாத்தியா? அதுக்குள்ள ஏசி தானே. For a complete request to ground pass with ID tray, thank you. जलपान का जन्म और दिलचस्प காலி பாத்துனே இரு. ஷாக்கிங்கா இருக்கா? எப்படி சமாளிக்க போற? மாத்திரை எடுத்துக்க போற அடிச்சிட்டு உட்காந்துருவேன். सीट बैक सीट्स और विंडो शेड्स खुले रखें। टेक ऑफ और लैंडिंग के दौरान कैबिन की बत्तियां धीमी की जाएं। यदि आप पढ़ना चाहें तो ट्रैवल में नहीं रखें। நான் போட்டதை வச்சு அப்படியே போட்டீங்க அதானே? பவி நமக்கு லக்குடி. ஏதாச்சும் ஆச்சுனா கூட எமர்ஜென்சி எக்ஸிட் தோதான் இருக்கு. கூடிய ஏத்துட்டு வெளில குதிச்சிரு. குதிச்சா எப்படிடா பொழைக்க முடியும்? தண்ணியில விடல, தண்ணியில வந்துடலாம். நீயும் ஓடுறவர் போற வழியில எங்க தண்ணியில போங்க. ஐயோ அதுவும் போச்சா? இத்தனை நிமிஷம் நீச்சல் தெரியாதடி. एक सुरक्षा निर्देश पत्र आपके सामने वाली कुर्सी की पॉकेट में उपलब्ध है। कुर्सी की पेटी इस तरह बांधी जाती है। कसने के लिए इस तरह फीते पर खींचें और पेटी खोलने के लिए फ्लैप को தெரியாம எக்ஸ்டெண்டா இது தடுக்குது. ஓ ஆமா சீட் பெல்ட் போட்டுருக்கல. அப்புறம் இது ஓபன் பண்ணிரு. குட்டியா இருக்குப்பா. ரொம்ப குட்டியா இருக்கு. செவுடு வரும்போது ஃளைட்ல தானே பாத்துக்கலாம். அப்ப பாத்துக்கலாம். இப்ப பாக்கணும். நான் வர வரைக்கும் பொறுக்க முடியாது. நீ ஏன் வர வரைக்கும் கீழே பார்த்து பொறுக்க நீ தெரியல. என்ன தெரியல. ஜன்னல் சீட் குழந்தை. நீ இன்னும் குழந்தை. பஸ்ல போனாலே நம்ம இப்ப வரைக்கும் ஜன்னல் சீட்டுக்கு சண்டை போடுவோம். பஸ்ல பாந்தி எடுத்தா ஜன்னல் கொண்டு வாந்தி எடுத்தலாம். வாந்தி எல்லாம் எடுக்க வேண்டாம். வேடிக்கை பார்க்கணும். நான் எனக்கு வருமே வாந்தி. நீங்க பக்கத்து சீட்ல போய் உட்கார்றது இந்த போய் சரி வாந்தி யாரு எங்க எடுப்பேன்? கேள்வி கட்டுக்கிறேன். எமர்ஜென்சி எக்ஸிட் தான் ஓபன் பண்ணி எடுத்துருக்கோம். எமர்ஜென்சி தான் கொடுப்போம். ஆமா டேக் ஆஃப் ஆகும். ஓ ஜன்னல் வழியா பார்த்தேன். பக்கத்து வீட்டு ஜன்னல். நம்ம கிட்ட ஜன்னல் இல்லை. அவர்கிட்ட வீடியோ கொஞ்சம் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லுங்க. இன்னும் மேலே ஏறுது. காதாடி ஏறி இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ போட்டு எனக்கு உனக்கு நாட்டில் படம் இருக்கா? अफसर ताला है ना। कृपया ध्यान दीजिए मौसम खराब होने लगा। ओके इंडिगो फ्लाइट ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆனால் செம்ம தண்ணியாக இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. அதுக்கு
இது கூட காம்போவா இது ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இது வந்து கேஷ் கொடுத்துருவாங்க. ஆனால் என்னன்னு தெரியல. வெறும் முந்திரி பேர் தான் கொடுத்துருப்பாங்க. போய் ஓப்பன் பண்ணு. வெறும் நட்ஸாக தானே இருக்கும். வெறும் நட்ஸாக கட் பண்ணிட்டு நல்லா இருக்கா? காஃபி குடிச்சு பார்த்து காஃபி எப்படி இருந்தது? ஆஹா இப்படி ஒரு வாய்ப்பு சரி சரி வைக்கப்படாத. புரியல. மேகி கொடுக்குறாங்கல்ல, அது என்ன ப்ரிப்பேர் பண்ணதா? இது இன்ஸ்டன்ட் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும், நல்லா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும். அது நல்லாவே இருக்காது. சாப்பிட்றதுக்கு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. சாப்பிட்ருக்கேன். நான் எனக்கு அந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிடணும், கப் நூடுல்ஸ் சாப்பிடணும் நினச்சேன். நான் எதுவும் சாப்பிட்டதில்ல. நான் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். வானத்தில் நல்லா இருக்காது, வேணாம். கீழே போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். கீழே போய் கூட சாப்பிடும், மேலே வேணான்றேன். அந்த மேகியே வேணான்றேன், அது நல்லாவே இருக்காது. சரி ஓகே. இப்போ இந்த காஃபி குடிச்சோம்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் தான். இன்ஸ்டன்ட் காஃபி. இன்ஸ்டன்ட் காஃபி ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும்.